கொரோனா லாக்டவுன்ல உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, எந்த மூல அந்த 1000 ரூபாய்? ஜனங்க வந்து கொரோனா வந்து சாகுறாங்க, பசி வந்து சாகுறாங்க. விழித்தேரு வீட்டிலே இருக்கிறீங்க. தொகுதி எம்எல்ஏ காணும். ஒரு நேரம் இருக்கு, அவங்க எல்லாருமே விழிக்காம செத்துவாங்க. மக்கள் பாஸ் பண்ணவே முடியாது நினைச்ச எல்லாரையும் ஒரே அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணி வச்சு தெய்வமே. இப்ப எங்க வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ண போற தெய்வமே? ரியல் லைஃப்ல மட்டும் ஹீரோ இல்லை எங்க சூர்யா, ரியலாவே ஹீரோ தான். பாரத் மாதா கி ஜெய். நம்ம நாட்டு பிரதமரும் நானும் ஒண்ணு. குட் ஆஃப்டர்நூன் சார். இப்ப எதுக்கு திருக்குறள் சொல்லி சீன போடுற? எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரங்க கிட்ட விக்கிறீங்களே, இதுக்கு பேர் என்ன? சேல்ஸ் இந்தியாவா கிருஷ்ணா? உலக அரசியல் யாருக்கும் தெரியாம நடக்குது. தெரிய வச்சிருவோம். கொரோனா லாக்டவுன் முடிஞ்ச உடனே டெலிவரி கேஸ் அதிகமா இருக்குமா இல்ல டைவர்ஸ் கேஸ் அதிகமா இருக்குமா? அசிங்கமா பேசாத பக்கி. நல்லா கேட்டுக்கோ, ஹிந்தி தெரியாது. மனித விரோத மனுஸ்மிருதிய எரிச்சாங்களா இல்லையா? இப்ப கேக்குறேன், அம்பேத்கர் பெரியார் மக்களுக்காக போராளிகளா? அப்படியே ஜாதியை ஒழிக்க முடியுமான்னு கேளுடா. ஜாதி ஒழியணும், ஆனா இடஒதுக்கீடுக்கு ஜாதி வேணும். உங்களா மாதிரி ஆளுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. திராவிடத்தை விட்டா உடனே தமிழ் தேசம்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. கையதானே தட்ட சொன்னியே, காட்டினானே வெள்ளக்கத்தாயத்தை சொன்னியே, கேட்டானே கொரோனா பாயிண்ட்னு நான் நினைச்சேன், என்ன கோமாளி ஆக்கி புட்டியே. ஓட்டு போட்ட சாமானிய மக்களுக்கு வைரஸை விட கொடிய நோய் எது தெரியுமாங்க? பசி. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய்.